பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹதீதுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் 17 வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக 18லிருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வஅக்ரிலுல்லாஹ கரலன் ஹஸனா யுலாஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம். வல்லதீன ஆமனு பில்லாஹி வரசூலிஹி உலாயிக ஹுமுஸ் சித்தீகூன வஷுஹதாஉ இன்த ரப்பிஹிம் லஹும் அஜ்ருஹும் வ நூருஹும். வல்லதீன கஃபரு வகத்தபு பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுல் ஜஹீம். அளவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன் இருமடக்காக்கப்படும். அன்றையும் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கண்ணியமான நற்கூலி இருக்கிறது. மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் தாம் தங்கள் இறைவன் முன் உண்மையாளர்களாகவும் உயிர் தியாகிகளாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலி நேர்வழி காட்டும் பேரொழியும் உண்டு. எவர்கள் நிராகரித்து கொண்டும் நம் வசனங்களை பொய்யாக்கி கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் தான். அதாவது அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, தர்மம் செய்பவர்கள், உண்மையாளர்கள் மற்றும் ஷஹீதுகளுக்கான வெகுமதி மற்றும் நிராகரிப்பவர்களின் சேருமிடத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். தேவையுடையவர்கள், ஏழைகள் மற்றும் பலவீனமானவர்களுக்காக தங்கள் செல்வத்திலிருந்து செலவு செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவன் வழங்கும் வெகுமதியை மேலான அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் கரலன் ஹசனம் வமா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கொடுங்கள். இதன் பொருள் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி தூய உள்ளத்துடன் தர்மம் செய்கிறார்கள். அவர்கள் உலக வெகுமதிகளோ அல்லது யாரிடம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து பாராட்டியோ தேடுவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யுலாஃபு லஹும், அது அவர்களுக்கு பன்மடங்காக பெருகப்படும். அவர் நற்செயல்களை 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரையிலும் அதற்கு அதிகமாகவும் பெருக்குவார் என்பதை குறிக்கிறது. வலஹும் அஜ்ருன் கரீம், மேலும் அவர்களுக்கு கண்ணியமான வெகுமதி உண்டு. அவர்களுக்கு தாராளமான அழகான வெகுமதியும் திருப்பி செல்ல ஒரு நல்ல தங்குமிடமும் ஒரு கண்ணியமான இறுதி சேருமிடமும் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு பில்லாஹி வரசூலிஹி உலாயிக ஹுமுல் சித்தீகூன், மேலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பியவர்கள் அவர்கள் தாம் சித்தீக்குகள். இது அவன் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களை சித்தீக்குகள், அதாவது உண்மையாளர்கள் என்று விவரிப்பதன் மூலம் அவன் விவரிப்பதை நிறைவு செய்கிறது. வசுஹதாஉ இன்த ரப்பிஹிம் லஹும் அஜ்ருஹும் வ நூருஹும், ஷஹீதுகள் தங்கள் இறைவனுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய வெகுமதியும் அவர்களுடைய ஒளியும் உண்டு. அதாவது அல்லாஹ் சித்தீக்குகளுக்கும் ஷஹீதுகளுக்கும் இடையில் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தினான். இது அவர்கள் 2 தனித்தனி பிரிவினர் என்பதை குறிக்கிறது. எனவே ஷஹீதை விட சித்திக் ஒரு சிறந்த தகுதி என்பதில் சந்தேகமில்லை. இமாம் மாலிக் பின் அனஸ் அவர்கள் தங்களது முஅத்தாவில் பதிவு செய்துள்ளார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் ஒருவரை விட மற்றவர் சிறந்தவர் என்பதால் அடிவானத்தில் கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ வெகு தொலைவில் உள்ள ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்ப்பது போல் உயர்ந்த மாளிகைகளில் வசிப்பவர்களை பார்ப்பார்கள். இதை கேட்ட மக்கள், அல்லாஹ்வின் தூதரை, வேறு யாராலும் அடைய முடியாத இந்த உயர்ந்த மாளிகைகள் நபிமார்களுக்குள்ளானதா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க, இல்லை, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இவை அல்லாஹ்வை நம்பி தூதர்களை உண்மைப்படுத்திய மனிதர்களுக்குள்ளானவை. அல் புகாரி மற்றும் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். சுஹதாஉ இன்த ரப்பிஹிம், மேலும் ஷஹீதுகள் தங்கள் இறைவனுடன் இருக்கிறார்கள். இதன் பொருள் சஹீஹ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருந்தபடி அவர்கள் சொர்க்கத்தின் தோட்டங்களில் இருப்பார்கள். அதாவது ஷஹீதுகளின் ஆன்மாக்கள் பச்சை நிற பறவைகளின் உடல்களில் வாழ்கின்றன. அவை சொர்க்கத்தின் விரும்பிய இடமெல்லாம் பறந்து சென்று பின்னர்
சர விளக்குகளில் உள்ள தங்கள் கூடுகளுக்குள் திரும்புகிறது. ஒரு முறை உம்முடைய இறைவன் அவர்கள் மீது ஒரு பார்வை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டான். அவர்கள், நீ எங்களை உலக வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால் நாங்கள் உனது பாதையில் போரிட்டு முதல் முறை கொல்லப்பட்டது போல மீண்டும் கொல்லப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ் அவர்களை மீண்டும் அதற்கு திருப்ப மாட்டார்கள் என்று நான் விதித்து விட்டேன் என்று கூறினான். லஹும் அஜ்ருஹும் வ நூரஹும், அவர்களுக்கு அவர்களுடைய வெகுமதியும் அவர்களுடைய ஒளியும் உண்டு. இதன் பொருள், அல்லாஹ் அவர்களுக்கு தாராளமான வெகுமதியும் அவர்களுக்கு முன்னால் செல்லும் ஒரு மகத்தான ஒளியும் வழங்குவான். இதில் நம்பிக்கையாளர்கள் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செய்த நற்செயலுக்கேற்ப தாங்கள் பெரும் வெகுமதியின் அளவில் வேறுபடுகிறார்கள். இமாம் அஹ்மது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள், உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூற கேட்டதாக கூறினார்கள். ஷஹீதுகளின் 4 தரங்கள் உள்ளன. முதலாவது, நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையின் உண்மையாக இருக்கும் ஒரு மனிதர். அவர் போரில் எதிரியை சந்தித்து அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றி கொள்ளப்படுகிறார். மக்கள் சொர்க்கத்தில் அவரது தகுதியை இப்படி அண்ணாந்து பார்க்கும் வகை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொப்பி தலையிலிருந்து விழும் வரை தலையை உயர்த்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவ்வாறே நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தார்கள். இரண்டாவது, எதிரியை சந்தித்து எங்கிருந்தோ வந்து அம்பு தாக்கி இறக்கும் ஒரு நம்பிக்கையாளர். இந்த நம்பிக்கையாளர் இரண்டாவது தரத்தில் உள்ளார். மூன்றாவது, நற்செயல்களுடன் தீய செயல்களையும் கலந்த ஒரு நம்பிக்கையாளர். அவர் எதிரியை சந்தித்து கொல்லப்படும் வரை அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் உண்மையாக இருக்கிறார். இது மூன்றாவது வகை. நான்காவது, வரம்பு மீறி பாவங்கள் செய்த ஒரு நம்பிக்கையாளர். அவர் எதிரியை சந்தித்து அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் உண்மையாக இருந்து கொல்லப்படுகிறார். இது நான்காவது வகை. வல்லதீன கஃபரு வ கத்தபு பிஆயாத்தினா உலைக அஸ்ஹாபுல் ஜஹீம், ஆனால் நிராகரித்து நமது வசனங்களை பொய் என கூறுபவர்கள் அவர்கள்தாம் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் வாசியர். அல்லாஹ் மகிழ்ச்சியானவர்களின் சேருமிடத்தையும் வெகுமதியையும் குறிப்பிட்ட பிறகு இது துரதிர்ஷ்டசாலிகளின் சேருமிடத்தையும் நிலையும் குறிப்பிடுகிறது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் 20வது வசனத்தில் சொல்கிற, இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிக இன்பம். உயர்ந்தோனாகி அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை குறைத்து அதை அற்பமானதாக கருதி கூறுகிறார். இலமு அன்னமல் ஹயாத்தத் துன்யா லைபும் வ லஹுவும் வ ஜின்னத்தும் வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் உங்களுக்குள் பெருமை எடுத்துக் கொள்வதும் செல்வங்களின் பிள்ளைகளையும் ஒருவரையொருவர் மிஞ்சுவதுமே ஆகும். அதாவது இவ்வுலக வாழ்பவர்களுக்கு இதன் முக்கியத்துவம் இதுதான். கமஸலில் கைஸ் அஸபல் குஃபார நபாதஹு, ஒரு மலையை போன்றது. அது மனிதர்கள் நம்பிக்கை இழந்த பிறகு அவர்களுக்கு இறங்கும் மலையாகும். உயர்ந்தோகி அல்லாஹ் சொல்கிறான், அதனால் முளைக்கும் பயிர் விவசாயிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதாவது மழைக்கு பிறகு வளரும் பயிர்கள் விவசாயிகள் ரசிக்கிறார்கள். விவசாயிகள் பயிர்களை ரசிப்பது போலவே நிராகரிப்பவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை ரசிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் அம்சங்களை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். மேலும் வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாகவும் இருக்கிறது. சும்மையுஹிஜுல் ஃபதராஹு முஸ்ஃபரன் சும்மையகூனு ஹுதாமா, பிறகு அது காய்ந்து மஞ்சள் நிறமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். பின்னர் அது கூழாக மாறிவிடுகிறது. அதாவது அந்த பயிர் பசுமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்த பிறகு விரைவில் மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. அதன் பிறகு அந்த பசுமை மங்கி சிதறிய தூசியின் துண்டுகளாகி விடுகிறது. இதுதான் இவ்வுலக வாழ்க்கையின் உண்மை. அது இளமையாக தொடங்கி பின்னர் முதிர்ச்சியடைந்து பின்னர் வயதாகி பலவீனம் அடைகிறது. இது இவ்வுலகின் மனித குலத்தின் ஓமையும் கூட. அவர்கள் ஆரம்பத்தில் இளமையாகவும் வலிமையாகவும் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் அவர்கள் இளமையாகவும் அழகாகவும் காணப்படுகிறார்கள். மெதுவாக அவர்கள் வயதாக தொடங்குகிறார்கள். அவர்களின் பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. அவர்களின் வலிமை பலவீனம் அடைகிறது. பின்னர் அவர்கள் வயதாகி பலவீனம் அடைகிறார்கள். அவர்களுக்கு அசைவது கடினமாகிறது. அதே நேரத்தில் எளிதான காரியங்களை செய்வது அவர்களின் திறனுக்கு அப்பாற்பட்டதாகி விடுகிறது. உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்கிறான், وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. ஆனால் மறுமையில் அங்கு கடுமையான
வேதனையும் உண்டு. அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் அவனது திருப்தியும் உண்டு. மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றம் இன்பத்தை தவிர வேறில்லை. அதாவது நிச்சயமாக வரவிருக்கும் மறுமையின் 2 விஷயங்கள் உள்ளது. ஒன்று கடுமையான தண்டனை, அல்லது அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் அவனது நல்ல திருப்தியும். உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இந்த உலக வாழ்க்கை அதன் மீது சாய்ந்திருப்பவர்களை ஏமாற்ற ஒரு வகையான இன்பம் மட்டுமே. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை மீது சாய்ந்திருப்பவர்கள் அதை ரசிப்பார்கள். அது தங்களுக்கு பிரியமானது என்று உணர்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் இதுதான் ஒரே வாழ்க்கை, இதற்கு பிறகு எந்த வாழ்க்கையோ வசிப்பிடமோ இல்லை என்று அவர்கள் நினைக்கக்கூடும். ஆயினும் உண்மையில் மறுமையில் ஒப்பிடும்போது இந்த வாழ்க்கை அற்பமானது. இமாம் அஹ்மது அவங்க அப்துல்லாஹ் ரலியல்லாஹ் அவங்க அறிவித்ததாக பதிவு செய்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கம் உங்களின் எவருக்கும் அவருடைய காலணியின் வாரை விட சமீபமாக இருக்கிறது, நரகமுமோ அவ்வாறு. அல் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை தௌரி அவர்களின் அறிவிப்பின் மூலம் பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் மனித குலத்துடன் நன்மை மற்றும் தீமை ஆகிய இரண்டில் நெருக்கத்தையும் சுட்டி காட்டுகிறது. நிலைமை இப்படி இருந்தால் இதனால் தான் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் மனித குலத்தை நற்செயல்களையும் கீழ்ப்படிதலையும் செய்ய விரைவுமாறு தடை செய்யப்பட்டவற்றை தவிர்க்குமாறு ஊக்குவிக்கிறான். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களின் பாவங்களும் தவறுகளும் மன்னிக்கப்படும். மேலும் அவர்கள் வெகுமதிகளையும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெறுவார்கள். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், சாபிகு இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னாத்தின் அருளுஹா கரலிஷமாய் வல்லலி. உங்கள் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெறுவதற்கும் வானம் மற்றும் பூமியின் அகலத்தை போன்ற அகலமுடைய சொர்க்கத்திற்கும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹும் அவனுடைய தூதர்களையும் நம்பியவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது. அது அல்லாஹ்வின் அருளாகும். அதை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருளின் உரிமையாளன். அதாவது அல்லாஹ் அவங்களை தகுதிப்படுத்தியது. இது அனைத்தும் அவனது அருள், கொடை மற்றும் இரக்கத்தின் ஒரு பகுதியாகும். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்குது. ஏழை முஹாஜிர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை செல்வந்தர்கள் உயர்தரங்களையும் நிரந்தர இன்பத்தை பெறுவார்கள் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அது ஏன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க எங்களைப் போலவே தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, இருப்பினும் அவங்க தர்மம் செய்கிறாங்க, ஆனால் எங்களால் அது செய்ய முடிய மாட்டேங்குது. மேலும் அவங்க அடிமைகளை விடுவிக்கிறாங்க, ஆனால் எங்களால் அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு நற்செயலை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு. அதை நீங்கள் செய்தால் உங்கள் முந்தியவர்களை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். உங்களை போன்ற செய்தவரை தவிர வேறு யாரும் உங்களை விட சிறந்தவராக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்வன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன், 33 தடவை அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள். பின்னர் அவர்கள் திரும்பி எங்கள் செல்வந்த சகோதரர்களும் நாங்கள் செய்வதை கேட்டு அவங்களும் அதையே செய்ய தொடங்கிட்டார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தாலிக ஃபதுலுல்லாஹி யூதிஹி மையஷா. அது அல்லாஹ்வின் அருளாகும், அதனை அவன் நாடியவர்களுக்கு அளிக்கிறான் என்று கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.